உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புருஷோத்தமன். நம்ம தமிழ்நாட்டில் கல்வியின் சிறப்பை சொல்கிற போல நிறைய நூல்கள் நம்மளுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாயின் அன்பு, ஒருத்தன் கல்வியால் ஒரு பெரும் உயரத்துக்கு போக சொல்ல அவனுக்கு கிடைக்கிற சமூக அந்தஸ்து, உலக அரசியல், மனித தத்துவம், இப்படி எல்லாவற்றையும் மன்னர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சிகரமாக நம்மளுக்கு நுட்பமான வரிகளால் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த பாட்டு நம்மளுக்கு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மன்னன் நம்மளுக்கு எழுதியிருக்காரு. நிச்சயமாக இந்த பாட்டு நீங்கள் கேட்டு முடிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் ஏற்படும். கண்டிப்பாக நம்ம தமிழனா பிறந்ததுக்கு பெருமிதம் கொள்வோன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாட்டை முதல்ல முழுசாக நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட முழு விளக்கத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒரு பாண்டிய மன்னன். அவர் பாடின புறநானூற்று பாடல்தான் இது. பாடல் வரிகள்: கற்கை நன்றே, உற்றுழி உடவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. பாடலின் முழு விளக்கம்: உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாதுங்க. மாணவன் தன் ஆசிரியருக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவிகள் செய்தும், தன்னிடம் உள்ள பொருளை, செல்வத்தை வாரி வழங்கியும், நம்முடைய பொன் பொருள் இழந்தாலும் பரவாயில்லை, சிரமம் பாராமல் ஆசிரியரை பின்பற்றி கற்பதே சிறந்த வழியாகும். அடுத்த வரி ரொம்ப ஆச்சரியமானது. பிறப்போர் அன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பல பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவாள் என்று சொல்ல முடியாது. அவர்களுள் யார் கல்வியால் சிறந்து விளங்குகிறானோ அவனிடமே தாயின் அன்பும் மனமும் அதிகமாக செல்லும். பாசம் கூட அறிவை பார்த்து மாறும்னு சொல்றார் மன்னர். அது மட்டும் இல்ல, அடுத்த வரிய பாருங்க. ஒரு குடி பிறந்த பல்லோரு உள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். அப்படியென்றால் ஒரே குடும்பத்தில் பலர் இருந்தாலும் அரசாங்கம் மூத்தவனையே தலைவனாக அழைக்காது. அவர்களில் யார் அறிவுடையவரோ அவரது வழியிலே அரசாட்சியும் நடைபெறும். அதாவது வயதை விட அறிவே ஆளுமைக்கு தகுதின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட இந்த வரிகள்தான் ஹைலைட். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. சமூகத்தில் குலப்பிரிவுகள், அதாவது வர்ணாசிரமம் போன்றவை இருந்தாலும் அதில் தாழ்ந்த பிரிவில் பிறந்த ஒருவன் கல்வி கற்றிருந்தால் உயர்ந்த பிரிவில் பிறந்தவனும் அவனிடம் சென்று பணிந்து மதிப்பான். கல்வி சாதி வேறுபாடுகளை கடந்து மரியாதை தரணும். அறிவுதான் ஜாதியை உடைக்கும்னு அன்னிக்கே சொல்லியிருக்காரு. சோ மன்னர் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கும் கதை சுருக்கம் இதுதாங்க. இந்த தலை சிறந்த பாடல் பிறப்பு, வயது, சாதி ஆகியவற்றை விட கல்வியும் அறிவும் மட்டுமே ஒரு மனிதனுக்கு உண்மையான மதிப்பையும் அதிகாரத்தையும் தரும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மன்னன் இதை பாடியிருக்கிறான் என்றால் தமிழன் கல்வியை எவ்வளவு போற்றியிருக்கிறான் என்பதை பாருங்கள். கற்போம், அறிவால் உலகை வெல்வோம். உலகத்தில் கல்வியால் பெரும் உயரத்தை தொட்ட அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த பாடல் உறுதுணையாக இருந்திருக்கும். இதற்கப்புறம் கல்வியால் பெரும் உயரத்தை தொட போகும் அனைவருக்கும் இந்த பாட்டு எந்த காலத்துக்கும் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். பாண்டிய மன்னன் புறநானூரில் 183வது பாடலில் சொல்லியிருக்கிற கல்வியின் சிறப்பை பற்றி இருக்கிற பாட்டை பற்றி தான் நம்ம இப்போ முழுசாக பார்க்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.